ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நான் எடுத்துக்க வணக்கங்க. சமீபத்தில் ஒரு பேப்பர் ரவுடி அரசியல்வாதி வந்து தமிழ்நாடுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சராக வந்து அமித்ஷா அவர்கள். சரி, ஓகே, இவர் என்ன பேசியிருக்காருன்னு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் வந்து பீகாரில் சொல்லியிருக்காரு, பீகாரை முடிச்சிட்டோம் ராஜா, தமிழ்நாடு முடிச்சிருவோம் ராஜான்னு சொல்லி பேசியிருக்காரு. சரி, ஓகே, தமிழ்நாடுக்கு வந்திருக்காங்க, சரி யூஸ்ஃபுல்லாக தான் பேசுவாங்க போல், டெவலப்மெண்ட் பற்றி பேசுவாங்க போல், கெரியரை பற்றி பேசுவாங்க போல், பசங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் சரி வேலைவாய்ப்பு பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா, இல்லை சென்ட்ரல்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே பேச மாட்டாங்க. பேச ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து விரோதியாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து நாங்கள் துணை குடியரசுத் தலைவராக அறிவிச்சிருக்கோம், ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து. ஸோ அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவானுங்க போல். சரி, ஓகே, அதுக்கப்புறம் என்னடா பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செந்தில் பாலாஜி வந்து 47 பேர் கருவில் சேர்த்து செந்தில் பாலாஜி தான் காரணம், அதை மறைக்க தான் இந்த டைமில் சருன்னு வந்தாங்க டிஎம்கேக்காரங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, கதை கட்டினானுங்க, ட்ராமா ஆடினானுங்க சொல்லி பேசிட்டு இருப்பானுங்க. ஸோ அது ட்ராமாவே இருக்கட்டும், அது ட்ராமா தான் கன்ஃபார்மாக. இது நல்லா கவனிச்சிங்கன்னா நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே தான் காரணம் 47 பேர் இறந்ததுக்கு அப்படி சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி காரணம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன் டிவிகே விஜய் பற்றியோ இல்லை விஜயோட கட்சியில் இருக்கிறதுனால விஜயோட கட்சியோட நிர்வாகிகள் சரியில்லை, அவங்க ஒழுங்காக பண்ணலைன்றது ஏன் அவங்க மேலே விஜய் ஃபேன்ஸ் சர்க்குரியாக இருக்காங்க, இந்த மாதிரி அவங்க ஏறி கொண்டாங்க, நிறைய பேர் குழந்தைங்களை கொண்டாங்க, அதெல்லாம் ஏன் பேச மாட்டாங்க, ஏன் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறாங்க பிஜேபி வந்து, என்ன தான் கேள்விக்குறியாக இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வேறு என்னடா பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான விஷயங்களை தான் பேசுவாங்கன்னு பார்த்தா ஒரு விஷயமும் பேசலை, வெறும் பேப்பர் ரோடிங்லாம் மட்டும் தான் இருக்கானுங்க. ஃபுல்லாக வந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முக ஸ்டாலின் உங்கள் கனவு இங்கே நடக்காது, இங்கே பலிக்காது, நாங்கள் பீகாரை முடிச்சிட்டோம், தமிழ்நாடு முடிக்க வந்துட்டுருக்கோம், யூஸே கிடையாது, 2027 எலெக்ஷன் வரல. ஸோ அதனால் இப்போ தான் கிளம்பி வராங்க, இப்போலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள், 2026 ஸ்டார்டிங்கில் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் நம்ம வந்து நல்லா பண்ணோம்னா நம்ம கூட்டு போட்டுருவான்னு நம்பிட்டு இருக்கானுங்க. டிஎம்கே ஜெயிக்குமா தெரியாது, ஆனால் கன்ஃபார்மாக பிஜேபி என்றைக்குமே எந்த காலகட்டத்திலும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ரீசன் என்னென்னா, அவங்க மக்களுக்கு எதுவுமே பண்ணலை, என்ன செய்ய போகிறோன்னு சொன்னது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ப்ராஜெக்ட் இந்த பீகாரில் பண்ணுற அந்த எலெக்ஷனோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து தமிழ்நாட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. உங்களை பார்த்து ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா வந்து ஏமாந்து போவானுங்க. ஏன்னா அவனுங்களாம் வந்து மதவெறியில் ஊறி போனவனுங்க, அவனுங்க ஏமாந்துருவானுங்க. இங்கே தமிழ்நாடு மத நல்லிணக்கம், புரிதல் எல்லாமே இருக்குது, படிச்சிருக்காங்க. ஸோ மோர் லிட்ரேசி ஸ்டேட்ஸோடு சொல்லலாம். ஸோ சில தற்கூரிங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா போதையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செய்கிற விஷயங்கள்னால ஒட்டுமொத்த தமிழ் பீப்புளும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க யார் சூஸ் பண்ணுவாங்க தெரியும். டிவிகே விஜயும் சரி, அவங்க டிவிகே விஜய் ஜெயிக்கிறதும் கஷ்டம் தான், ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய தற்கூறுன்றது அவரே காட்டிட்டார் மக்களுக்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து நல்ல மனிதனை பார்த்து சூஸ் பண்ணி ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகளை சும்மா கழுவி உட்கார வச்சு ஆடுகள் மாதிரி மந்த ஆடுகள் மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஃபுல்லாக பார்த்தா அந்த காவி துண்டி போட்டு உட்காந்துருக்கானுங்க. சரி, ஓகே, இவங்க ஃபுல்லாக தமிழில் இருப்பான்னு பார்த்தா தமிழர்கள் மாதிரி தெரியல, இல்லை பாதி பேர் ஹிந்திக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.